ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாங்கிரி தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி அதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். என்கிட்ட எல்லோ கலர் தான் இருந்ததுன்னு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கொதிக்க விடுங்க. இதுக்கு கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சர்க்கரை பாகு நார்மலாக இருந்தால் ஓகே. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் போட்டு கீழே லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜாங்கிரி போட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஜாங்கிரியை பிழிஞ்சு விட ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இப்போ திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் அதை எடுத்து சர்க்கரை பாகில் போட்டுருங்க. இந்த மாதிரி சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா ஜாங்கிரியும் பிழிஞ்சி எடுத்துக்கோங்க. ஜாங்கிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டிலையும் நம்ம பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகில் நல்லாவே ஊறி நம்மளோட ஜாங்கிரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.